கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். பாரத தேசம் அப்படின்னு பாரதம்னு சொல்லவே பிடிக்காத ஒரு தலைவர் கருணாநிதி. அவருக்கு பாரத ரத்னா விருது ஒரு கேடா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவர் தகுதியானவரா அப்படின்ற விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தகுதியானவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும். முதலமைச்சரோட சகோதரி என்ன சொன்னாங்க, கனிமொழி அவர்கள், தமிழகத்தில் விதவைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? எங்கே அந்த உங்களோட டாஸ்மாக் வாக்குறுதி, எங்கே உங்களோட நீட்டு வாக்குறுதி? திமுக தமிழகத்திற்கு வேண்டும், எதிர்க்கட்சியாக வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வரா மாதிரி இருந்தது. ஒரு 17 லட்சம் குடும்பங்கள் திருப்பி உடைமை கோட்டு கீழே போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு அரசாங்கம் வளர்கிறது, நீங்கள் தான் சொல்கிறீங்க நம்பர் 1 ஜிடிபின்றீங்க, நாங்கள் தான் இந்தியாவிலே அதிக வருமானம் ஜிஎஸ்டிலாம் கொடுக்குறோன்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷா கூறிய கூற்றுக்கெல்லாம் நிறைய பதில் பேசியிருக்கிறாங்க. அது துணை முதலமைச்சராக இருக்கட்டும் சரி, முதலமைச்சராக இருக்கட்டும் சரி, அவங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவே முடியாது பாஜக அப்படின்றாங்க. அப்போ கேரளாவில் வருவாங்கன்னு ஒத்துட்டாங்க. நீங்கள் எப்படி ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிக்கும் எப்படி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம்? அதாவது நீங்கள் அவர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் மேலே போவதற்கான மேல் கோர்ட்டுக்கு போவதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த அப்போ மேல் கோர்ட்டில் போயிட்டு நம்ம தோற்று விடுவோம் என்ற உங்களுக்கு உள்மனது தோண்டி இருக்கிறது, மனசாட்சி உங்களுக்கு உறுத்தி இருக்கிறது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இதை தடை போட வேண்டும். இந்த வருஷம் தான் நம்ம ஆட்சியில் இருப்போம், அடுத்த வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்க மாட்டோம். திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு திமுக மேலே நிறைய அதிருப்திகள் இருக்குங்க. அதிருப்தி இருந்ததுன்னா நீங்கள் பொது வழியில் சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வெளியில் வரவே இல்லை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் CAV சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் வணக்கம். சார், இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருவண்ணாமலையில என்ன ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல 2026 தேர்தலுக்கு அந்த மாவட்டத்திற்கு சார்பாக ஒரு சிம்மாசனத்தை தமிழக முதல்வருக்கு பரிசாக கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய தளபதி தான் முதல்வராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மாசனம் அங்க கூட்டமே இல்லாத, கிரௌடே இல்லாத ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆமாம், எனக்கு முதல்ல நீங்கள் திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னீங்கன்னா கார்த்திகை தீபம் நடந்தது. அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நிகழ்வாக அனைவராலும் பேசப்பட்டது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதோ அரசியல் கட்சி மாநாடு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா நேற்று நீங்கள், அதுதான் அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அங்கே சிம்மாசனம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், எதிர்கட்சி தலைவராக உட்காருவதற்கு சிம்மாசனம். ஏன்னா இவங்க INDA கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் எதிர்கட்சியில் உட்காரத்துக்கே தலைவராக உட்கார்றதுக்கு எவ்வளோ ஒரு 10 ஆண்டுகள் போராடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போதான் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிறார் அவர், 99 சீட்டை வாங்கிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 52 சீட்டு தான் வாங்கினாங்க. 543 தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 10% எடுக்கணும் சீட்ஸு. 10% கூட 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் இல்லைங்களா, அவங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியல 2019. 14 பார்த்தீங்கன்னா அதோட மோசம், 44 சீட்டு தான். ஸோ அந்த மாதிரியான நிலைமை வருகின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை அவங்க. ஓகே, 2021 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருந்தாங்க அவங்க இல்லைங்களா. ஸோ 96 சீட்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை ஒரு பெரிய வேக்கும், ஜெயலலிதா அம்மையார் இல்லாதது, அதுக்கப்புறம் அதிமுக உள்ள உட்கட்சி பூசல், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு
அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஓகே, அது மக்கள் வாக்களித்தார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு 2.5% வந்து அதிமுக அரசாங்கம் வந்து ஆட்சியை இழந்தது. ஒரு 2.5% தான். இன்ஃபேக்ட் நீங்கள் அது அமமுக தினகரனையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 1% வந்துடும். ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது இவங்க 75 தொகுதிகள், அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சி தலைவியாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை மிக்க எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்ததில்லை. அதை வந்து இவ்வளோ ஹார்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும் போதும் 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, உட்கட்சி பூசல், உட்கட்சி தலைமை, இந்த இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து 75 சீட்டு வின் பண்ணாங்க என்டிஏ கூட்டணி. ஓகே, அதில் மிக முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி 21ஆம் ஆண்டில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் எதிர்பார்ப்போடு இவங்க சொன்னதை செய்வாங்க அப்படின்னு நம்பி வாக்களித்தார்கள். நம்பினவர்களுக்கு வந்து இப்போ நாமம் போட்டிருக்கிறார்கள். அது வந்து திருப்பி 2026 மக்கள் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்ற போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அமித்ஷா கூறிய கூற்றுக்கெல்லாம் நிறைய பதில் பேசியிருக்கிறாங்க. அது துணை முதலமைச்சராக இருக்கட்டும் சரி, முதலமைச்சராக இருக்கட்டும் சரி, அவங்க வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சிக்கு வரவே முடியாது பாஜக அப்படின்றாங்க. அப்போ கேரளாவில் வருவாங்கன்னு ஒத்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரமாட்டாங்க, பட் கேரளாவில் வருவாங்கன்னு ஒத்துட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அங்கே உள்ள இந்தி கூட்டணி வந்து ஏற்கனவே தோல்வியை தழுவி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தோல்வியை தழுவி இருக்கிறது. அங்கே உள்ள இன்னொரு இந்தி கூட்டணி வந்து காங்கிரஸும் வந்து டிக்ளைனிங் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாஜக வளர்ந்து வருகிறது. திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய அந்த நகராட்சியில் மேயராக பாஜகவை சார்ந்த நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போயிருக்கிறார். ரைட்டுங்களா? ஸோ இவங்க வந்து பாஜக மலராது மலராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் மலராது சொல்கிறாங்கன்னா, மலர்ந்து விடுமோன்ற பயத்தில் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அதுதான் குழந்தைக்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து பார்த்து படிங்க அப்படின்னா, அங்கே வந்து படிப்பதற்கு உண்டான தேர்வு வந்து கடினமாக இருக்குன்றது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதே நீங்கள் அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துட்டா, நீங்கள் வந்து பாஜக மலராது மலராதுன்னா மலர்ந்து கொண்டு வருகிறது. அந்த மலர்ந்து கொண்டு வருவதை நீங்கள் கண்மூடி வந்து எதிர்க்கிறீங்க. கண்ணை மூடிக்கொண்டா வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டா உலகம் இருண்டுன்ற கதை தான் உங்களுக்கு. நான் கண்ணை மூடின்றவோம், பாஜக மலராதுன்னுவாங்க. அது மலர்ந்து விடும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். 2019 24 அந்த மக்களவை தேர்தலில் வந்த ஒரு வாக்கு சதவீத வளர்ச்சி, இத்தனைக்கும் வந்து என்டிஏ கூட்டணி அப்போ பிரிஞ்சு இருந்தாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி மீண்டும் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டுவதுதான் ஒரே குறிக்கோள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஏப்ரல்லையே வந்து அந்த கூட்டணியை வந்து கட்டமைத்து விட்டார்கள். அதனோட அச்சம் தான் வந்து பாஜக வரக்கூடாது, என்டிஏ அரசாங்கம் வரக்கூடாதுன்றதை வந்து தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி இந்த வந்து கீரல் போட்ட ஒரு இது பிளே ரெக்கார்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் என்ன பண்ணினீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வரா மாதிரி இருந்தது. ஒரு 17 லட்சம் குடும்பங்கள் திருப்பி உடைமை கோட்டு கீழே போயிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு அரசாங்கம் வளர்கிறது, நீங்கள் தான் சொல்கிறீங்க நம்பர் 1 ஜிடிபின்றீங்க, நாங்கள் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிக வருமானம் ஜிஎஸ்டிலாம் கொடுக்குறோன்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து வருமானத்தை ஈட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வருமானத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறாங்க. அந்த வரியின் மூலமாக அரசாங்கம் வந்து நம்பர் 1 மாறி இருக்கு. அப்படின்ற போது அந்த வருமானத்தை சம்பாதிக்கிற மக்கள் எப்படி வறுமை கோட்டு கீழே போவாங்க? 17 லட்சம் மக்கள் 17 லட்சம் மக்கள் கீழே 2.5 லட்சம் ரூபாய் கீழே சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் மாதம் 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுத்துருக்கிறீங்க இப்போ 12ஆம் தேதி அன்னிலேருந்து. அப்படின்னா இது எந்த விதமான அரசாங்கம் இங்கே நடக்குது? சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் வந்து எல்லா இடங்கள்லுமே தான் நம்ம வந்து மதுரையை நம்ம பேசும்பொழுது வந்து அழுக்கு நகரத்தில் வந்து முதலிடமாக வந்து இருக்கு, வளர்ச்சிகள்ல வந்து முதலிடமாக தமிழகம் இருக்குன்னு இவங்க தான் சொல்றாங்க. ஆனா வந்து நம்மளுடைய தமிழகம் வந்து எந்த நிலையில வந்து பின்தங்கி இருக்கு அப்படிங்கறதுல நமக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு லைன்ல நிக்கிறத பார்த்தாவே நம்ம வந்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லுமே வந்து பாஜகவை ஒரு எதிரியாகவே வந்து இவங்க பார்த்துட்டு வராது 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 அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக, ஆனா இன்னைக்கு கேரளாவுல முதல் இடத்துல, அதாவது 45 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு, ஒரு வெற்றி வாகையை வந்து சூடி இருக்கு. ஆனா இத பத்தி எந்த ஒரு பெருசா எந்த ஒரு செய்திகளுமே இல்ல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? என்ன காரணம்? இல்ல, நீங்க குறிப்பா அந்த பாஜக அந்த திருவனந்தபுரத்துல மேயர் பதவிக்கு வந்ததை பத்தி குறிப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதாவது தமிழகத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதை படிக்கணும், எதை கேட்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கடத்தி செல்வதற்குண்டான ஊடகம் அறம் வந்து
திமுக கிட்ட தான் இருக்குது. மற்ற கட்சிகள் வந்து இதே ஒரு நிலைமை இருந்திருந்தது, அதாவது இப்ப திமுகவாக இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து எந்த அளவுக்கு வந்து செய்தி பொருளாக மாறி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 3 ஓட்டுகள்ல வந்து 3 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்கு திமுக. 6 ஓட்டுகள் தான் மொத்தமா சேர்த்துனாவே வந்து 6 ஓட்டுகள் தான் அவங்க நின்ற இடங்கள் எல்லாமே சேர்த்துனா. அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. காங்கிரஸ் வந்து அதனுடைய வந்து அதனுடைய வெற்றி வாகையை வந்து ஓரளவுக்கு தக்க வச்சிருக்கு. ஆனா பாஜக 45 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு வெற்றி வாகையை சூடி இருக்கு. ஆனா பேசு பொருளாகவே இல்லையே. ஆனா உங்களால தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, சங்கி கூட்டம் அமித்ஷா மட்டும் இல்ல, சங்கி கூட்டங்களே வந்தாலும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அவ்வளவு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்வதற்கு காரணம் என்ன? என்ன ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க சார்? சங்கிகள் கூட்டம் தமிழகத்திற்கு வர முடியாதுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, சங்கிகள் கூட்டம் வந்துடுது. திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு சங்கிகள் கூட்டம் தான். சங்கம் வளர்த்த தமிழை உயர்த்தி பிடிப்பதனால் அனைவரும் சங்கிகள் அப்படின்றது தான் என்னோட டெஃபினிஷன். நீங்க வந்து தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிற, மொழிக்காக வந்து எங்க உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறோம் தமிழுக்காக அப்படின்ற போது, சங்கம் வளர்த்த தமிழை உயர்த்தி பிடித்த நீங்கள், உயர்த்தி பிடித்ததாக சொல்லுகின்ற நீங்களும் சங்கிகள் தான். அந்த விதத்துல வந்து பாஜக என்பதும் ஒரு சங்கிகள் சார்ந்த கட்சி. அவர்களும் வந்து தமிழுக்கு என்னென்ன ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தமிழை வந்து எவ்வாறு உயர்த்தி செல்ல வேண்டும், அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்படி பண்ணினதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா, தாய்மொழியில வந்து கல்வியை கற்க வேண்டும் சொல்லிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. தாய்மொழியை வந்து பிரதானமாக கற்க வேண்டும். ஆங்கில மொழியை வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் லாங்குவேஜ், இன்னைக்கு தேவையில்ல குளோபல் லாங்குவேஜ் தான், அது இரண்டாம் இது லாங்குவேஜாக இருக்கட்டும். 3வது மொழியாக ஏதேனும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அண்டை மாநிலமாக இந்தியா என்பது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தை சுற்றி ஒரு 3-4 மாநிலங்கள் பவுண்டரி ஸ்டேட்ஸாக இருக்குது, பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வந்து புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க தாய்மொழியை கற்பதற்கான ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும். ரைட் டு எஜுகேஷன், எனக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில் எனக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க 3வது லாங்குவேஜாக. நீங்களும் அது உங்களோட 505 வாக்குறுதிகளை ஒரு வாக்குறுதி அதை சொல்லியிருக்கிறீங்க. மொழி சிறுபான்மையினருக்கு அவங்களோட மொழியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இதை தான் இங்கே வந்து ரீஜனல் லாங்குவேஜ் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆங்கிலத்தில் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நீங்கள் மொழி சிறுபான்மையினருக்கு அவங்களோட தாய்மொழியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு செல்வதில் வந்து திமுக வந்து இன்னைக்கு தேதியில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உத்தியை வந்து கையாண்டிருக்கிறாங்க. அதில் தான் மக்கள் மடைமாற்றம் செய்து 2021 அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த விதத்தில் வந்து எவ்வளோ குரல் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவேன்னாங்க. அந்த இவங்க ஒரு சகோதரி, முதலமைச்சரோட சகோதரி என்ன சொன்னாங்க, கனிமொழி அவர்கள், தமிழகத்தில் வந்து விதவைகள்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? எங்கே அந்த உங்களோட டாஸ்மாக் வாக்குறுதி, எங்கே உங்களோட நீட்டு வாக்குறுதி? திமுக வந்து தமிழகத்திற்கு வேண்டும், எதிர்கட்சியாக வேண்டும். அவங்க எதிர்கட்சியாக இருந்தால்தான் அவங்க குரலை கொடுக்க ஆளுங்கட்சியில் உள்ள குறைகள் வந்து சரி செய்யப்படும். நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் கடனை வந்து அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி அதிமுக காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளில் வந்து 100% வளர்ச்சி. தமிழகம் 100% வளர்ச்சி கடனில். 4.25 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி ஆயிடுச்சு. ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20% வளர்ச்சி வருஷம். நீங்கள் ஜிடிபி வளர்ந்து எவ்வளோ 16%ன்றீங்க. 20% கடனை வாங்கி 16% வளர்ச்சி யாருக்கு வேணும்? அதே மாதிரி எவ்வளோ வந்து ரெவென்யூ லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ ஊழல்கள் மலிந்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஊழல் ஏதாவது அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? ரெவென்யூ லீக்கேஜில் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? இதெல்லாம் வந்து யாருக்குமே எதிர்கட்சிகள் சொல்றீங்க பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் வந்து என்ன மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்ன்றதை வந்து எப்படி திமுக கையாளுறாங்கன்னு பாருங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் வந்து அந்த சண்முகம் செயலாளர் சொல்றாரு, இது மாதிரி வந்து இடதுசாரிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியை அமைக்க வேண்டும் அப்படின்றார். அப்போ இடதுசாரிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு அணியை அமைக்கணும்னா
அப்ப திமுக வந்து ரைட் விங் ஐடியாலஜிஸ்ட்ல இருக்குதா, வலதுசாரி சித்தாந்தத்துல இருக்கா? ஏன் வந்து உங்களுக்கு அது மாதிரியான ஒரு எண்ண போக்கு வருகிறது? இடதுசாரிகள் அப்போ திமுக இடதுசாரி இல்லை, காங்கிரஸ் இடதுசாரி இல்லை. நீங்க தனியா ஒரு கூட்டணி கட்சி அமைக்க போறீங்களாங்க? திருமாவளவன் அங்க இருக்கிறார், அவர் வாய் மூடி மௌனியா இருக்கிறார். பதில் சொல்லணும்ல சார், நம்ம ஏற்கனவே நம்ம இடதுசாரி கட்டணி இடதுசாரி சித்தாந்தம் உள்ள கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லணும்ல. ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தலைவருக்கு சொல்வதற்கான அங்க ஒரு இது வருது, உந்துதல் வருது? தட் மீன்ஸ் அவர்கள் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகளோட கூட்டணியில இல்ல, பொருந்தா கூட்டணியா உள்ள வந்து வாய்மூடி மௌனியா இருக்கிறாங்க. ஒருபடி மேல திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு திமுக மேல நிறைய வந்து அதிருப்திகள் இருக்குங்க. அதிருப்தி இருந்ததுன்னா நீங்க வந்து பொது வெளியில வந்து சொல்லணும், மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் வெளியில வரவே இல்லை. நீங்க வந்து ஊடகத்துல போயிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஸோ மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டாம்ன்றதுல வந்து நல்ல ஒரு தீவிரமான ஒரு இதுல வந்து திமுக இருக்கிறாங்க இன்னைக்கு தேதியில. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும். பட் அது எலெக்ஷன் போது வரும்போது அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த மாதிரியான பரப்புரையை எடுத்துக்கொண்டு செல்லும் போது இது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அப்போ வந்து இந்த அரசாங்கம் கழுவுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு 2026ல. கண்டிப்பா சார். உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல வந்து திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து பாரத ரத்னா விருது வந்து கருணாநிதி அவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய அமைச்சர் வளர்மதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பாரத தேசம் அப்படின்னு பாரதம்னு சொல்லவே பிடிக்காத ஒரு தலைவர் வந்து கருணாநிதி, அவருக்கு பாரத ரத்னா விருது ஒரு கேடா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து பாரத ரத்னா விருது மட்டும் திமுகவுக்கு இனிக்குதா, பாரதம்னு சொல்றதுக்கு வலிக்குது உங்களுக்கு, ஆனா பாரத ரத்னா விருதுன்னு மட்டும் உங்களுக்கு இனிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவரா கருணாநிதி? அவர் தகுதியானவரா அப்படின்ற விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தகுதியானவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தன் உயிரை நீத்து இந்த தமிழகத்தை காத்து, இந்த என்டையர் பாரதத்தை காத்து எவ்வளோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். இவர்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு இது வரும்னா, அப்ஜெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து அத்தைக்கு மீச முளைச்சான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு அங்கே வந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா என்ற பெயரை ஒன்றிய ரத்னான்னு மாற்றிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றியம்ன்ற வார்த்தை தானே பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா? 2021க்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசாங்கமாக இருந்தது, 21க்கு அப்புறம் ஒன்றிய அரசாங்கமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போது ஒன்றிய ரத்னான்னு ஒரு ரத்னாவை வந்து நீங்கள் வந்து ரீநேம் பண்ணுங்க பாரத ரத்னாக்கு பதிலாக. அப்போ அந்த ஒன்றிய ரத்னாக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ வந்து நம்ம அரசாங்கம் நடத்தும் போது எவ்வளோ நீங்கள் கடனை வாங்கியிருக்கணும், எவ்வளோ ஊழல்களில் வந்து ஈடுபட்டிருக்கணும், சர்க்காரியா கமிஷனில் என்னென்ன கொடுத்தாங்க, அந்த வழிமுறைகள்லாம் பொருந்தி இருந்தால் அதுக்கு ஏற்ற ஒரு நபர் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள். அப்போ அவருக்கு ஒன்றிய ரத்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், ரெசல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒன்றிய ரத்னா அவர் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அந்த நீதிபதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். உடனே அந்த நீதிபதியை வந்து இம்பீச்மெண்ட், அவரை வந்து பதவியிலேருந்து விலக்குவதற்கான ஆட்சியில் வந்து அதிகாரமே இல்லைன்னா கூட சரி, இல்லை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட சரி, நீங்கள் வந்து அதுக்கு ரெசல்யூஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. தோற்று போயிடுவோன்ற ஒரு மேட்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து பெட்டு கட்டி விளையாடுவீங்க நீங்கள். ஸோ அப்போ அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராகவும் இவர் எப்படி வந்து ஒன்றிய ரத்னான்ற கருணாநிதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தால் கூட அந்த நீதிபதிக்கு அகேன்ஸ்டாக ஒரு இம்பீச்மெண்ட்டுக்கு போங்க. இம்பீச்மெண்ட்டில் போயிட்டு அங்கே மெஜாரிட்டி இருந்தால் அதை பாஸ் பண்ணி அந்த நீதிபதியை விலக்கி விட்டு அந்த ஒன்றிய ரத்னான்ற பட்டத்தை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாங்கி கொடுங்க. இல்லையா அரசியல் நாடகம் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ நீங்க இம்பீச்மெண்ட்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு நீதிபதியாக இருப்பதற்கான தகுதியே அவருக்கு கிடையாது அப்படின்னு வந்து கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராசா அவர்களும் வந்து அதே மாதிரியான கருத்துக்களை வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த தீபத்தூண் விவகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாயக்கர் காலத்து தீபத்தூண் வந்து உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கிறது மட்டும்தான், அது மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தீபத்தூணே கிடையாது அப்படின்னா இந்த அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து தன்னுடைய வாதத்தை வந்து வச்சிருக்காங்க.
ஆனா ஒரு நீதிமன்றம் இது தொல்லியல் துறை போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லாததுக்கு முன்னாடியே தமிழக அரசு அவசரமாக அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய ஆராய்ச்சிகளையும் செய்வதற்கு என்ன காரணம்? ஆனா அவங்களுடைய புத்தகத்திலேயே, அதாவது தமிழக ஆராய்ச்சி புத்தகங்கள்லயே இது தீபத்தூண் தான் அப்படின்னு தங்களுடைய கருத்து. அதான் 1980 காலகட்டத்தில் அந்த தொல்லியல் துறை ரிலீஸ் பண்ண அந்த லிட்ரேச்சரில் அந்த புத்தகங்களில் வந்து தீபத்தூணுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பத்தியே கொடுத்துருக்குறாங்க. இவர்களுக்கு என்னன்னா, தாங்கள் தோற்றுவிட்டோம். அரசாங்கம் நீங்கள் ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், மதசார்பற்ற மாநிலமாக இருக்க வேண்டும். ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் எப்படி ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிக்கும் எப்படி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் அவர் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் மேலே போவதற்கான மேல் கோர்ட்டுக்கு போவதற்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த அப்போ மேல் கோர்ட்டில் போயிட்டு நம்ம தோத்து விடுவோம் என்ற உங்களுக்கு உள்மனது தோண்டி இருக்கிறது, மனசாட்சி உங்களுக்கு உறுத்தி இருக்கிறது. அதனால தான் வேற வழி இல்லாமல் இதை தடை போட வேண்டும். இந்த வருஷம் தான் நம்ம ஆட்சியில் இருப்போம், அடுத்த வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்து மக்களுக்கு விரோதமாக தான் இருக்க வேண்டும், எதிராக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கொண்டதுனால தான் இந்த தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபம் ஏற்ற விடலை. ஏன்னா 26 இவங்க ஆட்சியில் இருக்க போகிறதில்லை. அதனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ எப்பாடுபட்டால் தடுக்க வேணுன்றதுனால தான் கையில் நம்மள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்பதை ஏற்றுவதை தடை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது. நான் சொல்றேன், நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த கேஸ்ல வின் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ எதுக்கு நீங்கள் தடுத்திருக்கணும்? அப்பீலுக்கு போயிருக்கலாம்ல. அப்பீலில் போயிட்டு மேல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, அங்கே தீர்ப்பு தவறு என்று கீழ் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு தவறு என்று வாங்கின்னு வாருங்களேன். அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. உடனே இம்பீச்மெண்ட். உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அந்த நீதிபதி பணி நீக்கம் செய்ய வேண்டும்ன்றது தீர்ப்பு கொடுக்கறது. இது ரெசல்யூஷன் கொண்டு வருது. அதாவது இதுக்கெல்லாம் முன்னேற்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் முன்னாடி இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, அவர்களுக்காக ஒரு தீர்ப்பு சாதகமாக வந்துடுதுன்னா நீதி வென்றது அப்படின்வார். எதிராக வந்ததுன்னா இது வாங்கப்பட்ட நீதின்னுவார். இதுதான் இப்போ மடைமாற்றம் செய்து எப்படி மத்திய அரசுன்றது ஒன்றிய அரசா ஆயிருக்குதோ, ஸோ இது வாங்கப்பட்ட நீதி அப்படின்றது சொல்லலாம். அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இம்பீச்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க வேற ஒன்றும் கிடையாது. அவங்க தோல்வியை ஒத்துக்கொள்வதுக்கு மனது தடை செய்கிறது. அதுதான் மிக முக்கியமான காரணம்.